ஹலோ ஆல், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டியூஸ்டே மார்னிங். மார்னிங் எழும்பி வந்து நம்ம தோட்டத்தெல்லாம் வெளியே வந்து பார்த்த உடனே இது வந்து என்ன ஊட்டியா கொடைக்கானலா இல்லை கன்னியாகுமரியா அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு டவுட் வந்துட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருந்து ஒரு அறுவடை இன்னைக்கு நம்ம வாழையில் வந்து ஒரு வாழை வந்து கொலை போட்டிருந்துச்சு. அதை வெட்டிட்டோம். அது வந்து ரசக்கதளி. கடையில் நம்ம பழம் வாங்கி சாப்பிடும்போது என்ன உரம் வச்சுருக்காங்க, எப்படி பழுக்க வச்சாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம வீட்டிலே இது வந்து எந்த உரமுமே வைக்காமல் இயற்கையாகவே பழுத்த பழம் நம்ம சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். நம்மளுக்கு இந்த பழம்லாம் பிடிக்காது. மட்டி பழம், செந்தழுவம் பழம் அந்த மாதிரி தான் பிடிக்கும். சின்ன பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இதை பழுக்க வச்சா. அப்படியே கிச்சனுக்கு வந்து பார்த்தா கிச்சனில் ஒன்றும் க்ளீன் பண்ணாமல் அப்படி ரொம்ப ஒரு மாதிரி கிடந்துச்சு. அப்புறம் காலையில் ஏதாவது டிஃபன் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு எதுவுமே பண்ண தோணாது. நீட்டாக க்ளீனாக இருந்தால் தான் சமையல் பண்ணதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் ஃபஸ்ட்டு விளையாட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? கிச்சன் நீட்டாக இருந்தால் தான் சமைக்கிறதுக்கு மனசு வருமா எப்படி? கமெண்டில் சொல்லுங்கள். கிச்சனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு நீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இனி மார்னிங் என்ன டிஃபன் பண்ணேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆம்லா ஜூஸ் குடிக்கிறதுக்காக ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். டிஃபன் வந்து தக்காளி சட்னியும் தோசையும் தான். தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் வெட்டி வச்சாச்சு. ஒரு 4 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லி தலைகள் கொஞ்சம் வெட்டி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் இல்லைனா பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம்னா சோம்பு, அது போட்டுக்கலாம். ரொம்ப மணமாக இருக்கும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உளுந்து கொஞ்சம் அதிகமாக போடும்போது தக்காளி சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2-3 பல் பூண்டு சேர்க்கணும். அப்புறம் நம்ம வெட்டி வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துற வேண்டியதான். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துற வேண்டியதான். சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டளவு புளியும் சேர்ப்பாங்க. தேவைன்னா நம்ம அரைக்கும் போது ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து தக்காளியில் உள்ள புளிப்பே போதும். அதனால் வந்து நான் சேர்க்கலை. தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. யாருக்கெல்லாம் தோசை கூட தக்காளி சட்னி பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து தோசை கூட தக்காளி சட்னி தான் பிடிக்கும். சிலவங்களுக்கு வந்து தேங்காய் சட்னி பிடிக்கும். மார்னிங் வந்து டிஃபன் சாப்பிட்டு முடித்த உடனே லஞ்சுக்குள்ளே வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா கிச்சனில் உள்ள வேலையை முடித்தாலே நம்மளுக்கு மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். கொஞ்சம் நேரம் நம்ம சும்மா இருந்தோன்னா தான் நம்ம ஒரு நாள் ஃபுல்லும் வேலை செய்யாமல் படபடன்னு எல்லாம் செய்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் கிச்சனில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இல்லை டிவி பார்க்குறது, மொபைல் நோண்டுறது அந்த மாதிரி பண்ணுறது பிடிக்கும்? எப்போவும் நம்ம கிச்சனில் நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். சீக்கிரம் நம்ம வேலையை முடித்தா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தீயலுக்கு பார்த்திங்கன்னா வத்தல், மல்லி, ஜீரகம், வெள்ளைக்கூடு இது எல்லாமே வறுத்தரைச்சி அந்த மிளவை அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றி தான் கொதிக்க வைக்கணும். நான் சிம்பிளாக தான் காமிச்சிருக்கிறேன். அடுத்து கீரை கூட்டு நார்மலாக வைப்போம்ல அதே மாதிரி தான் கீரை கூட்டம் வச்சாச்சு. டெய்லி மதியம் 1 மணிக்கு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டு வேலையிலேருந்து லஞ்சுக்கு வந்து சாப்பிட வருவாங்க. மார்னிங் வந்து டிஃபன் கொண்டு போயிடுவாங்க. லஞ்சு வீட்டுக்கு தான் சாப்பிட வருவாங்க. அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சிடணும் எல்லாம். கரெக்டாக சாப்பிட வந்துடுவாங்கன்னு நினச்சி தான் எப்பவும் போல் ரெடி பண்ணி வச்சுருந்து அன்றைக்கி. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கே பக்கத்தில் ஒரு கோயிலில் திருவிழா, அப்போ மதியம் சாப்பாடு அங்கே வச்சுருக்காங்க. அப்போ நான் அங்கே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்லிட்டாங்க. நானும் பிள்ளைங்களும் மட்டும்தான் வீட்டில் சாப்பிட்டோம். அவங்க வந்து வெளியே கோயிலில் சாப்பிட்டுட்டாங்க.
அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பயங்கர மழை. எவ்வளோவுக்கு எவ்வளோ வெயில் அடிச்சதோ அந்த அளவுக்கு இப்போ மழை பெய்துட்டே இருக்குது விடாமல். அங்கே ஏதோ அடைச்சிருக்கோ? இல்லை ஒரு கம்பு எதையாவது வச்சு குத்தி விடும். அது வீட்டுக்கு தண்ணி இறங்கும், அது அடைச்சி விடு. மாடியில் மடையில் தண்ணி கெட்டுப்பட்டு கிடந்தது. அதான் தண்ணியை திறந்து விடணும், இல்லைன்னா வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி இறங்குற மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும். அப்படியே முருங்கை மரத்தில் முருங்கைக்காயெல்லாம் நல்லா விளைஞ்சிட்டு, இதுக்கு மேலே நம்ம முருங்கைக்காயை விட்டோம் அப்படின்னா அது நல்லா முத்திரும். அதனால அந்த முருங்கைக்காய்களையும் பறிச்சிட்டு அப்படி வரலான்னு சொல்லிட்டு தட்டில் போய் பார்க்க போனோம். ஆனால் பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் ரொம்ப ஜாலி தான். அந்த மழை தண்ணியிலலாம் கிடந்து 2 பேருமே பயங்கர விளையாட்டு. சொன்னாலும் இப்போ நம்ம சொன்னால் ரொம்ப கேட்க மாட்டாங்க. ஒரு கம்பு எடுத்தால் 2 பேரும் கேட்பாங்க. உங்கள் ஊர்லெலாம் மழை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே பயங்கர மழையாக தான் இருக்குது. இப்போ குளிர் தாங்க முடியல. முந்தி வெக்க தாங்க முடியல, இப்போ குளிர் தாங்க முடியல. அவ்வளோ குளிராக இருக்குது. ஏதோ ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி குளிராக இருக்குது. இந்த முருங்கைக்காயெல்லாம் மரத்துலேயே விட்டால் முத்திரும்ல, அதனால இதை பறித்து நம்ம நீளமாக இருக்கிறனால அதை கட் பண்ணிவிட்டு கவரில் அடைச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 2-3 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பேரும் வாங்க வீட்டுக்கு. போக்கில போ, அந்த தண்ணி தள்ளி விடுங்க. கீழே போங்க, 2 பேரும் கீழே போங்கன்னு. இல்லை ஒரு கம்பு எடுத்து குத்தி விடுங்க. நீ தான் அடைச்சு வச்சிருந்தியோ? நல்ல வழுக்கா இருக்கு. தண்ணியில் ஆட்டத்தை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதோ ராக்கெட் விட்டு விளையாட போடுறாங்களாம். நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டேங்க, அதட்டா வந்துடுவாங்க. சரி பாவம், லீவில் இன்னும் 1 வாரம் விளையாடுவாங்க, விளையாண்டுட்டு போட்டோம். அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அதனால் சாயங்காலம் சாமிக்கு பூஜை வைக்கக்கூடியதையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி பூக்காரர் வரவே இல்லை. பூக்காரர் வந்திருந்தோன்னா நிறைய பூ வாங்கி சாமிக்கு போட்டிருக்கலாம். இங்கே பக்கத்தில் ஒரு கடையில் சரம் தான் வாங்கி போட்டிருந்து சாமிக்கு. சாமிக்கு விளக்கெல்லாம் வச்சு தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டியாச்சு. இந்த வீடியோவில் பூஜையை பார்த்துட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இயற்கையோடு இணைந்த ஒரு எளிமையான வாழ்க்கை முறை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.